வணக்கம் இந்தியா. இன்றைய தினம் நிஃப்டி மைல்ட்லி ஹையராக முடிஞ்சதுன்னு சொல்லலாம். பட் 23,900க்கு மேலே இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ட்ராக் டவுன், இன்னொரு பக்கம் மெட்டலஸ் ஷைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெயினாக மார்க்கெட்டை பொறுத்தவரையிலையும் ஒரு காஷன் ஓவர் இந்த யூஎஸ் ஈரானுடைய அதனுடைய ட்ரூஸ் அண்ட் வீக்னஸில் ஒரு ஃப்ரெஜைலாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் ஹெவி வெயிட் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் செல்லிங் இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு லிமிட் த டவுன் சைடுக்கு மெட்டல் ஸ்டாக்ஸ் உபயோகமாச்சு நிற்கும். ஸோ நிஃப்டி 6.95 புள்ளிகள் அதிகரித்து 23,920.65 முடிவடைந்தது. அட்வான்சஸ் 1,597, டிக்ளைன்ஸ் 1,318. இன்றைக்கி நிஃப்டி ஓப்பன் 33 பாயிண்ட் லோவராக ஓப்பன் ஆச்சு. இன்ட்ராடே ஹை 23,983.2. பட் செல்லிங் ப்ரெஷர் இந்த லேட்டர் ஆஃப் த ட்ரேட் பார்த்தோம்னாக்கா நெல்லி கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸுக்கு மேலே டே ஹைஸ்லேருந்து விழுந்தது. பட் செகண்ட் கன்சிக்யூட்டிவ் செஷனில் ஒரு செகண்ட் ஹாஃபில் ஒரு பெட்டர் மூவ்மெண்ட் வந்து ஒரு 6 புள்ளிகளுக்கு மேலே அதிகரித்து நிறுத்தியது குறிப்பிடத்தக்கது. மெயினாக இன்றைக்கி இந்த பேங்க் நிஃப்டியும் கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்டுக்கு மேலே விழுச்சு. இது வந்து வீக்னஸ் இன் ஹெச்டிஎஃப்சி பேங்க். பட் இந்தியனுடைய வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ், இந்த மார்க்கெட் ஃபியர் காஜுன்னு சொல்லுவோம்ல, அது இன்றைக்கி 7% வீழ்ச்சி அடைந்திருக்கு. ப்ரீவார் லெவல் ஆஃப் 14. ஸோ இது வந்து ஒரு வாலட்டிலிட்டியை ஈஸ் பண்ணினதை ஒரு கன்சர்னை பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் மார்க்கெட் பிரெத்தை பார்க்கும் பொழுது பாசிட்டிவாக இருக்கிறது. ஸோ மெயினாக 125 பங்குகள் 50 வீக் ஹை, 42 பங்குகள் 50 வீக் லோ, 129 பங்குகள் அப்பர் சர்க்கியூட், 92 பங்குகள் லோவர் சர்க்கியூட்டை டச் பண்ணியுள்ளது. இப்போ பிரெண்ட் க்ரூடும் பார்த்தோன்னா இன்றைக்கி 3%க்கு மேலே வீழ்ச்சி 92.7 பர் பேரலாக இருக்கிறது. ஸோ கிட்டத்தட்ட 5 நாளுடைய லோவை இன்றைய தினம் தொட்டுள்ளது. ஸோ மெயினாக யூஎஸ் ஈரானுடைய ஹோப், அது ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இந்த டென்ஷன்ஸ் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா சந்தைகள் வில் பி இன் த டிஃப்ரெண்ட் மோடு. இதுமாரி கரன்சி மார்க்கெட்லேயும் இந்திய ரூபாயினுடைய மதிப்பு ஒரு மார்ஜினலாக வீக்கன் ஆகிருக்கு 95.76. ட்ரேடிங் ஆக்டிவிட்டி அக்ராஸ் ஏஷியன் மார்க்கெட் பார்க்கும் பொழுது சப்டியூடாக இருக்குது. ஏன்னா சில இடத்துலலாம் இன்றைக்கி ரீஜனல் ஹாலிடேஸ், பக்ரீத் வந்து சில ஏஷியன் கண்ட்ரீஸில் இன்றைக்கி ஹாலிடே விட்டாங்க, நமக்கு நாளைக்கு ஹாலிடே. ஓகேயா? ஸோ மேலும் மீடியா, எனர்ஜி அண்ட் மெட்டல் ஒரு பையிங் ஆக்டிவிட்டி. மறுபுறம் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், பேங்க் அண்ட் ஐடி ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த துறைகள் என்று சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் ஹிண்டால்கோ, டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள், பவர் கிரிட், எட்டர்னல், என்டிபிசி அப் டுடே. ப்ராஃபிட் புக்கிங்கில் ஓஎன்ஜிசி, ஐடிசி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஹெச்டிஎஃப்சி லைஃப், விப்ரோ இவையெல்லாம் வீழ்ச்சி அடைந்த பங்குகள் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் இன்றைக்கி கோல் இந்தியா வந்து ஒரு ஹை வாலட்டிலிட்டி டியூரிங் த டே. ஸோ இனிஷியலாக ஒரு 6% வீழ்ச்சி அடைந்தது. கவர்மெண்ட் வந்து ஒரு 2% ஸ்டேக்கு த்ரூ ஆஃபர் ஃபார் சேலில் விற்கிறோம் அட் 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொன்னோடனே நேற்று க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டாக் ரெக்கவர்ட் ஸ்ட்ராங்லி அண்ட் எண்டட் ஓவர் 1% ஹையராக முடிவடைந்தது. அதுபோல் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் கிட்டத்தட்ட 4.68% விழுந்திருக்கு. மெயினாக மாடஸ்ட் க்ரோத் இன் குவார்ட்டர்லி ரெவன்யூ ப்ராஃபிட் தான் அந்த வீழ்ச்சிக்கு காரணம். அதுபோல் கோல்டு பார்த்தோன்னா இன்றைக்கி 2,013 ரூபாய் வீழ்ச்சி அடைந்து 1,55,000லையும், சில்வர் 6,000 ரூபாய் இறங்கி 2,64,000லையும், குரூடாயில் 305 ரூபாய் இறங்கி 8,709 மணிமாகிக் கொண்டிருக்கிறது. மார்க்கெட்டை பொறுத்தவரை ஒன்று, நாளைய தினம் ஹாலிடே மோட். இரண்டாவது, யூஎஸ் ஈரானுடைய பீஸ் அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆனால் தான் அதற்கு தகுந்த மாதிரி அந்த டென்ஷன் காஜ் வந்து குறையக்கூடும். ஸோ பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோன்னா அதானி டோட்டல் கேஸ், ஜெயபிரகாஷ் பவர் வெஞ்சர், டிவிஎஸ் மோட்டார். ஸோ இன்றைய தினம் நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்தோன்னா ஒரு அவங்க டோட்டல் ஆவரேஜ் வால்யூம் பார்த்தோன்னா வெரி புவர்
கேவலமாக இருக்குது. அதுபோல் பேங்க் நிஃப்டியும் பிலோ ஆவரேஜ். சந்தைகளை பொறுத்தவரை இந்த 23,900க்கு மேலே நிற்பது, இந்த 23,994 மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும். சப்போர்ட் அதுமாரி 23,885 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். ஆப்ஷன்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் அவுட்லுக்கை வைத்து பார்க்கும் பொழுது நிஃப்டி ஃபியூச்சர் இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ பாசிட்டிவ் செட்டப் நிறைய ஸ்டாக்ஸில் இன்றைக்கி வந்திருக்கு. எஸ்பெஷலி எனர்ஜி ஸ்டாக்ஸ், பவர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி எல்லாமே சக்கப்போடு போட்டிருக்கு. ஸோ ஆப்ஷன் ஃப்ரெண்டில் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 24,000 24,500 மேக்ஸிமம் அதிகமாக இருந்ததுன்னு சொல்லலாம். அதுபோல் புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தது 23,500 23,900 ஸ்ட்ரைக்கில். அதுமாரி கால் ரைட்டிங் விற்றது பார்த்திங்கனாக்கா 24,000 24,100 ஸ்ட்ரைக் அதிகமாக இருந்தது. இதுமாரி வைல் புட் ரைட்டிங் பார்த்தோன்னா 24,000 மற்றும் 23,200 இருந்தது. ஸோ ஆப்ஷன் டேட்டாவை வைத்து பார்க்கும் பொழுது ப்ராடர் ட்ரேடு ரேஞ்ச் வந்து 23,500 24,300, இம்மீடியட் ரேஞ்ச் வந்து 23,700 to 24,100. ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடிங்.